எல்லோருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நம்ம இங்கே தீபாவளி எப்படி செலிப்ரேட் பண்ணோம், என்ன ஸ்வீட்ஸ் பண்ணோம், அந்த ஸ்வீட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தீபாவளி நான் வந்து ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஸ்வீட் செய்கிறதுக்கு. ஃபஸ்ட் வந்து மைசூர் பாக் தான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அது லைவ்லேயும் வந்திருக்கும் மைசூர் பாக். அது செய்ய ஆரம்பிக்கும் போது நான் நிறைய செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் வீட்டில் வந்து யாரும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப ஸ்வீட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணோம். நல்லா வந்திருந்தது. நல்லா அழகாக பீஸ் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா இருந்தது. அது அப்போவே காலி ஆகிடுச்சு. அன்றைக்கி செஞ்ச அன்றைக்கே காலி ஆகிடுச்சு ஸ்வீட்டை. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இந்த வீடியோ வந்து நீங்கள் லைவில் போய்ட்டு நீங்கள் ரெசிபி வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். அடுத்தது ரவா லட்டு. ரவா லட்டு ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக இருந்துச்சுன்னு பசங்க சொன்னாங்க. இதுவும் லைவில் இருக்குது, ரெசிபி லைவில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். நான் எல்லாமே ஒரே லைவில் போகணுன்னு நினச்சேன். பட் அது இது செய்யும்போது பசங்க விடவே இல்லை, செய்யவே விடலை. அதுக்கப்புறம் அடுத்த லைவில் வந்து நம்ம வந்து காஜு கட்லி, அதுக்கப்புறம் வந்து 2 விதமான லட்டு செஞ்சுருந்தோம். ஒன்று வந்து நியூட்ரிஷியஸ் லட்டு, இன்னொன்று வந்து உளுந்த மாவு லட்டு. 3மே வந்து செஞ்சுருந்தோம். ஸோ அந்த லைவும் இருக்குது, நீங்கள் லைவில் போய்ட்டு பார்த்துக்கலாம். நியூட்ரிஷியஸ் லட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அது கொஞ்சம் கலர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த சாப்பர் வச்சுட்டு அதில் தான் வந்து பண்ணியிருந்தேன். அது நல்லா வந்தது. காஜு கட்லி வந்து என்னாச்சுன்னா சரியாக வரல. அது நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா அந்த சர்க்கரை பாகு வந்து கொதிக்கும்போது ரொம்ப கொதிக்க விட்டுட்டேன். அதனால் வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு வர மாதிரி ரொம்ப இதுவாகிடுச்சு. சரியாக வரல அது. அதுக்கப்புறம் திருப்பி நான் வந்து கொஞ்சம் முந்திரி அப்புறம் வந்து பாதாம் 2த்தையும் வந்து பொடி பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது அதுக்கப்புறம் நல்லா வந்தது. நல்லா பீஸ் போடுற மாதிரி நல்லா வந்திருந்தது. நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருந்தது. அது எல்லாமே பிடிச்சிருந்தது பசங்களுக்கு. அதுவும் சீக்கிரமாக காலி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. தீபாவளிக்கு முன்னாடி நம்மளோட 70th பர்த்டே இருந்தது. ஸோ அதை ரொம்ப மிஸ் பண்ணோம். நாங்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணோம். தீபாவளி அன்றைக்கி காலையில் வந்து முறுக்கும் வடையும் சுட்டேன். வடை தான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து கரெக்டாக ஷேப்பாக வந்தது. எல்லாேருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் அது செய்ய தெரியாதவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வடை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை தான் செஞ்சுருப்பேன். ஆனால் இன்றைக்கி தான் வந்து எனக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து வந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வடை செய்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. எப்போவும் மாமியார் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்படியே இருந்தது, சான்ஸ் கிடைக்கல. இப்போ தான் வந்து எல்லாம் செய்ய ஆரம்பித்தோம். அப்புறம் சிக்கன் கிரேவி, இட்லி பண்ணியிருந்தோம். ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். இல்லை டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது காலையில் தீபாவளி அன்னைக்கு. ஸோ நல்லபடியாக நாங்கள் சாமி கும்பிட்டோம்.